நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்று சமூக வலைதளங்களில் முக்கியமாக பேசப்படும் செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கிரண்யா. ஜெயந்தி நட்ராஜன் அவங்க காங்கிரஸ்லேருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிற அந்த விஷயம் பற்றி இப்போ சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. கார்த்திகா, இந்த லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்துவுக்கு அவங்க எழுதியிருந்த லெட்டர், சோனியா காந்திக்கு அவங்க எழுதியிருந்த லெட்டர், இதை ஹிந்து பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதவியிலேருந்து விலகிறதுக்காக நான் அறிவுறுத்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் பதவியில் இருந்தபோது எனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள், அதுவும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தான் அதுக்கு மூல காரணமாக செயல்பட்டார். இவ்வளவு அழுத்தங்களை சந்திச்சுட்டு இருந்த என்னால் இதில் தொடர முடியல. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காகவே நீ கட்சி பணிக்காக தான் இனிமேல் உன்னை ஈடுபடுத்திக்கணும், நீ பதவியிலேருந்து விலகிக்கலான்னு பகிரங்கமாகவே அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அவங்க இந்த கடிதத்தில் சோனியா காந்திக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய மன வருத்தம், அவங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட தொய்வுகளுக்கு காரணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பட்டியலிட்டு இந்த கடிதத்தில் திருமதி ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இதை பரவலாக நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு வராங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இவங்க காங்கிரஸில் தப்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால தான் இவங்க நிறைய அந்த தலைமையோட பேச்சு கேட்காம போனதுனால தான் இவங்க இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த மாதிரியான போஸ்டில் இப்போ வந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா டைம்ஸ் நவ்வில் அவங்க இன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு நடக்கவிருக்கிற ப்ரெஸ் மீட்டில் தெளிவான அவங்களுடைய முடிவை அறிவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா பிரகாஷ் ஜவடேகர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த போது இந்த அவங்க பதவியிலேருந்து விலகினது வருத்தத்துக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் நிறைய உட்பூசல்கள் இருக்குது, அதெல்லாம் மூடி மறைக்கப்படுது, அது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. ராகுல் காந்தி தான் தனக்கு நடந்த இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மூல காரணம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் 4 தடவை எம்பி பதவியில் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு 1984ஆம் ஆண்டுலேருந்து நான் பணியாற்றிட்டு வரேன். என்னுடைய குடும்பமும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. எங்களுடனோட உறவு இந்த கட்சியினோட இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனால் இவ்வளவுடைய பெரிய அழுத்தங்களை நான் சந்திக்க நேரிட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான்.